என்னம்மா சொல்ற? அவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? நீ படிச்சு வாங்கின சர்டிபிகேட் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன நம்மள சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றானா? என்ன ஒரு இதுல இப்படி கேக்குறான்? ஆமாப்பா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுது அழுது தலையெல்லாம் வலிக்குதுப்பா. நீ ஏன்டா அழுகணும்? அவனுக்கு என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டானா? நாளைக்கு அப்பா வாரேன், அவன் என்ன பண்ணிடுறான்னு பாத்துடலாம். ஆமாப்பா, நீங்க கூட வாங்க, அவனை என்ன ஏதுன்னு கேளுங்க. அப்பா, அவன் இப்படியே என்ன டார்ச்சர் பண்ணா கண்டிப்பா நான் யூஎஸ் போய் படிக்க முடியாதுப்பா. அவன் என்னமா உன்னை டார்ச்சர் பண்றது? நாளைக்கு நான் அவனை பாத்துக்கறேன். அவன் மேல உண்மையான அன்பை வச்சதை தவிர நீ வேற என்ன தப்பு பண்ண? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பண்றான்? என்ன மனுஷனோ? அவன் எல்லாம் மனுஷனே கிடையாதுப்பா. அவன் எப்படியும் இருந்துட்டு போறான். ஆனா இனி நம்ம பக்கம் வரக்கூடாது. நாளைக்கு வாடா கண்ணு, அவனை என்ன ஏதுன்னு பாத்துடலாம். அடியே, நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் உனக்கு தேவையாடி? உங்க அப்பா எந்த அளவுக்கு படிச்சு படிச்சு சொன்னாங்க. அவன் வேண்டாம், அவனை நம்பி போகாதேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்ல. இப்ப பாரு, உன்னை வாழையும் விடாம சாகவும் விடாம கொல்றான். இதெல்லாம் உனக்கு தேவையாடி? அவனை நம்பி நம்ம வீட்டை விட்டு போய் இருந்தி மனம் வருந்தி வந்தேன்னு நிம்மதியா வாழ முடியுதா? உன்னை என்னென்னலாம் கொடுமை அனுபவிக்க போறியோ. நான் இப்படி டாக்டருக்கு படிக்க வைக்க நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். கொஞ்சம் நெஞ்ச பாடாடி பட்டோம். எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தேல. இப்ப பாரு, அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம நீ படிச்ச சர்டிபிகேட்ட கேக்குறான். போடி போ, அதையும் அவன் கிட்ட கொடுத்துட்டு ஒண்ணு இல்லாம உட்காந்துக்கிட்டு இரு. இசக்கி, நீங்க சும்மா இருங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்படி உட்காந்து அழுகதான் முடியும். அவங்க எல்லாம் பெரிய ஆளுக. அவங்க கிட்ட மோதி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பேசாம அவன் கேட்ட மாதிரி சர்டிபிகேட்ல தூக்கி எறிஞ்சிட்டு நீ என் பொண்ணு வாழ்க்கையில தலையிடாதடான்னு சொல்லிட்டு வாங்க. இனி இருக்கிற காலத்திலேயாவது மான மரியாதையோட வாழ்ந்துட்டு போயிடலாம். இசக்கி, அறிவோட தான் பேசுறியா? உங்க மக சொன்னதை கேட்டீங்களா? சர்டிபிகேட்ட கொண்டு வந்து குடுக்கலாட்டி நைட்டு உன் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னானா? அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்கு இதோட போச்சுன்னு தூக்கி அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு வாங்க. ஏய், என் மக கஷ்டப்பட்டு படிச்சத ஒரு சிலர்னா அவன் மூஞ்சில தூக்கி எறியணுமா? இங்க பாரு இசக்கி, நம்ம பிள்ளை பண்ணது தப்புதான், நான் இல்லைங்கள. ஆனா அவன் ஏமாத்துனது அதை விட தப்பு. ஏமாந்து போய் நிக்கிறவட்ட மேலும் மேலும் அதையே சொல்லி நம்ம குத்த கூடாது. நம்ம பிள்ளை அது மாதிரி அவன் என்ன பண்ணிருவான்? அவன் பெரிய ஆளுனா என்ன வேணாலும் பண்ணலாமா? நம்ம சின்ன ஆளாவே இருந்துட்டு போவோம். ஆனா நம்ம கிட்ட நியாயம் ஒண்ணு இருக்கு. கவிதா, அம்மாடி. பா, தப்புதான்ப்பா. அம்மா சொல்ற மாதிரி நான் பண்ண தப்பு. அதுதான் இப்ப வரைக்கும் இப்படி கஷ்டப்படுத்துது. நம்பி ஏமாந்துட்டேப்பா. நான் என்ன பண்ணட்டும்? இங்க பாருமா, உங்க அம்மா பேசுவா. இதையே சொல்லி சொல்லி என்ன ஆக போகுது? நாளைக்கு நான் வாரேன், என்ன பண்ணிருவான்னு பாத்துறேன். அழாதம்மா, அழுகாத. உங்க அம்மா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சகி, உன்னால பாரு பிள்ளை எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. எவ்வளவு தைரியமா இருந்தவ தெரியுமா? தெரியுதுங்க, ஆனா பெத்தவளா என் பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பிள்ளைய நம்ம வீட்டோட இருந்தா போதுங்க. என் மக வீட்டுக்குள்ளே இருக்கிறவ இல்ல, சாதிக்க பிறந்தவ. வாழ்க்கையில ஒரு தடவை சறுக்கி விழலாம், அதுக்கு பயந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தோம். வாழ்க்கை கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு தான் இருக்கணும். கவிதா, நான் சொல்றத கேளு, அழாத. பா, அழாதடா, நான் இருக்கேன். உன் கூட எப்பவும் நான் இருப்பேன். அவன் ஒரு பிரச்சனை பண்ணானோன்னா அப்பான்னு ஓடி வந்து என்கிட்ட சொன்னேல. இதுக்கு மேல என்னடா வேணும்? இனி நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. சரிடி, அழாத. அம்மா நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு புரியுதுமா. எப்பவுமே பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பெத்தவங்க மட்டும்தான். எனக்கு புரியுமா. சரிடி, விடு, அழாத. உங்க அப்பா தான் எதா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிறாங்கல்ல, பாத்துக்கலாம், விடு. ம், அழாதடி. சரிம்மா, நீயும் அழாத. என்னங்க, நாளைக்கு என்ன ஏதுன்னு போய் பாருங்க. திரும்பவும் அவன் நம்ம பிள்ளைகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அது மாதிரி பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க, போய் தூங்கலாம். நாளைக்கு விடியறது நல்ல பொழுதாவே விடியும். நம்பிக்கையா இருப்போம். இன்னைக்கு சாயங்காலம் பார்க்குக்கு அந்த சந்தோஷ் கவிதாவா வர சொல்லிருக்கான். இன்னைக்கு என்ன நடக்க போகுது? அந்த சந்தோஷ் எவ்வளவு திமிரா பேசுனா. வாசுகி திரு அண்ணா பாத்துக்குவா, எதுவும் பயப்படாதன்னு சொன்னா. ஆனா திரு அண்ணா ஒரு ஆள் மட்டும் போய் அண்ணாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் அம்மாவால அவங்க ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை எங்க வரைக்கும் வந்து நிக்கிது பாரு. இப்ப அவங்களுக்கு என்னன்னு அவங்க நிம்மதியா இருக்காங்க. அவங்களால நாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சிவானி, ஸ்வேதா உள்ள வா. சிவானி, தூங்கி எழுந்துட்டியா? இப்பதான் ஸ்வேதா. ஓகே ஓகே, உங்க அண்ணே உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. இரு கூப்பிடுறேன். சக்தி, உள்ள வா. அண்ணே வரானா? வர வேண்டியதானே? ஏன் வெளியே நிக்கிறான்? தங்கச்சியா இருந்தாலும் ஒரு பொண்ணோட ரூம்குள்ள வர முதல்ல கூப்பிட்டுட்டு வர்றது நல்லது தானே? சிவானி, அண்ணா சொல்லுண்ணா. என்னம்மா அந்த சந்தோஷ் இவ்வளவு மோசமானவனா? ஆமாண்ணா, ஸ்வேதா சொன்னாளா? அதனாலதான் கேட்க வந்தேன். யாரு? கவிதானா அந்த டாக்டரா? ஆமாண்ணா, கொடைக்கானல வச்சு திருவண்ணா கூட சொன்னாங்கல்ல. அவங்கள போய் அவ்வளவு டார்ச்சர் பண்றானா? சக்தி அண்ணா இன்னைக்கு சாயங்காலம் அவங்கள பார்க்குக்கு வர சொல்லிருக்கான். என்ன நடக்குமோ எனக்கு
அதெல்லாம் குறைக்கிற நாய் கடிக்காதுமா, பாத்துக்கலாம். அண்ணா ஈஸியா சொல்ற, ஆனா நேர்ல இதெல்லாம் நாங்க கேட்டோமா, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. திருவண்ணா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களாம், வாசுகி சொன்னா. ஓ அப்படா என்ன, விடு. ஆமா, பார்க்குக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னா? நேத்து இதே டைம் வாண்ணா, நேத்து நாங்க போன டைம் 5:30 இருக்கும்ண்ணா. 5:30. சரிம்மா, சரி, நீ எதுவும் நினைக்காத, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏதாவது உனக்கு மனசுக்கு பிடிக்கல, யாராவது எது சொன்னாலும் சரி என்கிட்ட வந்து சொல்லிடு, சரியா? சரிண்ணா. சரி போ, வேகமா குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பு. ஸ்வேதாமா வா. சரி சக்தி. சிவானி சீக்கிரம் குளிச்சு கிளம்பு, நேத்து மாதிரி மனசை போட்டு குழப்பாத, எல்லாம் நல்லதே நடக்கும், ஓகேவா? சரி ஸ்வேதா, சீக்கிரம் வா. சரி பார்க்கலாம். கவிதா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. திருவண்ணா கண்டிப்பா கூட இருந்து பாத்துக்குவான். நாம ராமுக்கு மெசேஜ் பண்ணிட்டு குளிச்சு காலேஜுக்கு கிளம்புவோம். எனக்கு நேம் தமிழ் ஊர்ல போய் உட்காந்துக்கிட்டான். ஆடானா அத்தை பொண்ணு கல்யாணம் முடிச்சிட்டு வருவானா, நம்மளை விட அத்தை பொண்ணு முக்கியமா போயிட்டா. வரட்டும் வரட்டும், கவனிச்சுக்கலாம். டேய் பாப்பா. அண்ணா வாண்ணா. என்ன இங்க நின்னுட்டு இருக்க, காலேஜ் கிளம்பலையா? போணும்ண்ணா. அண்ணா இன்னைக்கு நாளைக்கு அதோட காலேஜ் முடிஞ்சது. அடுத்து ஃப்ரீ தான். ஆமாண்ணா. எக்ஸாம்ல ஓகே தானே, நல்லா எழுதிருக்கியா? அதெல்லாம் சூப்பர்ண்ணா. எனக்கு தெரியும், அதுக்கு தான் இத பத்தி கேக்குறதே இல்ல. அம்மா, தமிழ் ஊருக்கு போயிருக்கான்னு சொன்ன, வந்துட்டானா இல்லையா? இல்லண்ணா இன்னும் வரல, ஏதோ ஊர்ல அவங்க அத்தை பொண்ணு கல்யாணமா, அது முடிஞ்சதும் வாரேன்னு சொன்னா. ஓ அப்படியா? ஏய் பாப்பா, உன்கிட்ட பேசிட்டு தான் அப்பா அம்மாட்ட பேசணும்னு நினைச்சேன். என்னண்ணா? தமிழ் நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனதோட அப்படியே இருக்கு. உனக்கு இப்ப எக்ஸாம் லீவ் வருதுல, அதுல வந்து சிம்பிளா பூ வைக்கிற மாதிரி இல்ல நிச்சயம் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா? ஏனா ஏன் அவசரப்படுற, இருக்கட்டும். அவசரம் இல்லம்மா, நீ வேற 2 வருஷம் 3 வருஷம் படிக்கணுங்கிற, காலம் இப்படியே இருக்காது. அதான் தமிழ் வீட்டுல பேசி நிச்சயம் மாதிரி சிம்பிளா கூட நம்ம வீட்டுல வச்சே பண்ணிக்கிட்டா அடுத்து கல்யாணம் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். நான் உன்கிட்ட கேட்டு நீ ஓகேன்னு சொன்னாதான் அப்பா அம்மாட்ட பேசுவோன்னு நினைச்சேன். என்ன பண்ணலாம்? அண்ணா எனக்கு புரியுது, 4 வருஷம் டைம் கேட்டேன், அதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். இதோ நந்தினிக்கு நிச்சயமாயிடுச்சு, சிவானிக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. நான் மட்டும் வருஷ கணக்கு இழுத்தடிச்சா கண்டிப்பா அடுத்து தமிழ் வீட்ல என்ன சொல்லுவாங்களோ. இதுதாமா, இதத்தான் நானும் யோசித்தேன். எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்ட. சொல்லு, சிம்பிளா நிச்சயம் மாதிரி பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்க கூடாதுன்னு இருக்கா என்ன? அப்படிலாம் இல்லனா. பிறகு என்ன? சரிண்ணா. ஏய், என்ன உடனே சரின்ட்ட? என்னண்ணா என்ன பண்ண சொல்ற? நான் கூட இத உன்கிட்ட பேச போறோம் ஏண்டானா, அப்படின்னா என் படிப்பு தான் முக்கியம் அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லுவேன்னு நினைச்சேன். அவ்வளவுதானா? அண்ணா எனக்கு என்னன்னே தெரியல, தமிழ் இப்ப ஊருக்கு போனதுல இருந்தே மனசுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏமா, என்ன ஏதாவது பிரச்சனையா? சேச்சா அப்படிலாம் இல்லனா. தமிழ் ஏதாவது சொன்னானா? ஐயோ என்னண்ணா நீ வேற, தமிழ் நான் என்ன சொல்றேனோ அதத்தான் கேட்பான். அது சொல்ல தெரியலண்ணா, மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி. அதான் எனக்கும் தோணுச்சு, திடீர்னு அவங்க அப்பா அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தமிழ் தப்பான முடிவு எடுக்க மாட்டான். இருந்தாலும் எல்லாரோட முழு சம்மதத்தோட கல்யாணம் படிக்கிறதா நல்லா இருக்கும். கண்டிப்பாமா. சரி, நானும் யோசிச்சிருக்கேன், நீயும் அததான் நினைச்சிருக்க. அப்படா அப்பா அம்மாட்ட பேசுறேன், இந்த எக்ஸாம் லீவ்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு எப்ப விருப்பம் இதே மாதிரி நீ சொல்றியோ அப்ப உடனே அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் தான். ஓகேவா? சரிண்ணா. சரி, நான் அப்பா அம்மாட்ட பேசிட்டு உன்கிட்ட சொல்றேன். அப்புறம் நானே கூட தமிழுக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன். ஓகேவா? சரிண்ணா. என்ன என்ன இங்க என்ன மீட்டிங் ரெண்டு பேத்துக்கும்? ஆமா மீட்டிங் தான், வாங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னடா உனக்கு என்னடி, நீ காலேஜ் போலையா? போணுமா? ஏய் ராஜு, என்ன ஏதாவது காலேஜ்ல பிரச்சனை ஏதாவது இழுத்துட்டு வந்திருக்காளா? ஆடுகாலி சும்மா இருக்க மாட்டாளே. நான் உங்களுக்கு ஆடுகாலியா? ஆமாண்டி, ஸ்கூல் படிக்கும் போதே ஊர்பட்ட பிரச்சனை இழுத்துட்டு வந்த, இப்ப காலேஜ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. என்னடா ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்காளா? அதெல்லாம் இல்லம்மா, சும்மா 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அவ்வளவுதானா? ஏய் ஏதாவது ஒண்ணுனா சொல்லு. இப்பலாம் என் காலேஜ்ல வந்து என்ன பத்தி விசாரிச்சு பாருங்க. ஹாசினின்னு ஒரு பொண்ணு படிக்கிறாளான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாம படிக்காம உள்ளுக்குள்ள கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. நான் பாருனா சிரிக்கிற, இப்படியும் பேசுறாங்க அப்படியும் பேசுறாங்க. சரி விடுடா, நீ போய் குளிச்சு கிளம்பு. சரிண்ணா. கிளம்புறேன். போடி, உன்னை யார் நிக்க சொன்னா? வர வர ரொம்ப என்ன பண்றீங்க? என்ன ராஜு, என்ன? அதெல்லாம் ஒண்ணே இல்ல, பாப்பாவுக்கு லீவ் வருதுல, தமிழ் தான் மாப்பிள்ளன்னு பேசினதோட இருக்கு, அதான் நிச்சயம் பண்ணலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாண்டா, அவ ரொம்ப பெரிய மனுஷி, அவகிட்ட பேசிக்கோ. ஹாசினி சம்மதம் இல்லாம எதையும் செய்யக்கூடாதுமா. ஆமா பொல்லாத சம்மதம். இப்ப இந்த மாடு என்ன சொல்லிருப்பா? எனக்கு இதெல்லாம் இப்ப வேண்டாம், இன்னும் 4 வருஷம் ஆகட்டும் 10 வருஷம் ஆகட்டும் பா.
எதா இருந்தாலும் நம்ம முடிவெடுத்து செய்யணும்டா. அவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு. மாமா இப்படிதான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவளோட வாழ்க்கை, அவ சம்மதம் இல்லாம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே கெட்டது பண்ண போறோம் பாரு. மா சரிடா, இப்ப அவ என்னதான் சொன்னா? அவ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நிச்சயத்துக்கு சரின்ட்டா. என்ன சரின்னு சொன்னாளா? ஆமாமா. பாரா, கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. ஆமாமா. சரி, இது அப்பாட்ட சொல்லுங்க. அப்பாக்கு இன்னும் 2 நாள் தான் காலேஜ் முடியட்டும். அது மாதிரி தமிழும் ஊருக்கு தான் போயிருக்கான். ஏதோ அவங்க அத்தை பொண்ணு கல்யாணம்னு சொன்னான். கல்யாணம் முடிஞ்சு வரங்குள்ள அப்படியே அவங்க வீட்டுல பேச சொல்லிடுவோம். ஊர்ல இருந்து வரவன் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்ற மாதிரி இருக்கட்டும். சரிடா, ரொம்ப சந்தோஷம். சேத்துக்கு ஓகே சொல்லிட்டானா அப்புறம் கல்யாணத்துக்கு சரின்றுவா. அது சீக்கிரம் முடிச்சிட்டா நம்ம கடமை முடியும்லடா. அம்மா, நான் இப்பவும் சொல்றேன், ஹாசினியோட வாழ்க்கைய பாருங்க. கடமை பெருமைன்னு எதையும் செய்யாதீங்க. சரிடா. சரி, அதை விடு. உங்க அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். இடம் வாங்க போறேன்னு விசாரிச்சியா இல்லையா? விசாரிச்சமா, என்ன பொறுத்த வரைக்கும் இடம் சூப்பர்னு சொல்லிட்டாங்க. அப்பாட்ட பேசினேன். அப்பா ஒரு டைம் விசாரிச்சுக்கிறேன்னு இருக்காங்க. விசாரிச்சா இந்த வாரத்துக்குள்ள முடிச்சிடலாமா? சரிடா. சரி, உங்க அப்பா பார்த்து சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா, சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு. சரிம்மா, நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க. ஹாசினி, உன்னோட சம்மதம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு நல்ல நாளா பார்த்து தமிழுக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் அப்பா நல்ல நாள் பார்க்கட்டும், அப்புறம் தமிழ் குடும்பத்தோட பேசுறதெல்லாம் நாம பாத்துக்கலாம். அங்கதான் நம்ம வீரைய அண்ணன் இருக்காருல, அவரை விட்டு கூட பேச சொல்லிக்கிடுவோம். பாத்துக்கலாம், எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும். ராஜு, இதோ வாரேம்மா. வாசுகி, ஓய், என்னங்க? கிளம்பிட்டியா? போலாமா? என்னங்க? சொல்லுமா. என்னங்க, நீங்க கரெக்டா வந்துருவீங்கல்ல? கூப்பிடாதானே, இப்பவும் போல கரெக்டா வந்துடுறேன். அது ஓகே தான். அப்படியே பார்க்குக்கு போலாமா? என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? வேற என்ன பண்ண, உன்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போனாலும் லேட் ஆகும். காலேஜ்ல இருன்னு சொன்னாலும் முடியாது. கூட்டிட்டு போறேன். ரொம்ப இன்னும் சலிச்சுக்காதீங்க. நானா? நீங்க தான். சரி, என்னங்க? சொல்லுங்க. இல்ல, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? பிளான்னா? அதான் அந்த சந்தோஷ்க்கு ஒரு முடிவு கேட்ட. முடிவு கெட்டவா? ஹே, ஒரே நாளெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு அவன் அந்த டாக்டர்ட்ட ஏதாவது வம்பு பண்ணாம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் யூஎஸ் போய் படிக்கிறதா முக்கியம். அதை என்னன்னு பாப்போம். அப்புறம் சந்தோஷ் இங்க தானே இருப்பான், கவனிச்சுக்கலாம். இதெல்லாம் சரியா வருமா? ஐயோ, ரொம்ப யோசித்து அந்த சந்தோஷ பெரிய வில்லன் ஆக்கிடாத. விடு, நார்மலா அது வாட்டுக்கு போகும். ரொம்ப இதான். நான் என்ன பேசினாலும் இப்படியே சொல்லுங்க. ஆமா வாசுகி, இப்போ உன்கிட்ட சண்டை போட எனக்கு டைம் இல்ல. வா கடைக்கு சீக்கிரம் போகணும். உன காலேஜ்ல விட்டுட்டு நான் கிளம்புறேன். ஓகே. அப்புறம் சக்தி கால் பண்ணா. என்னவா? சிவானி அங்க போய் என்னென்ன சொன்னாலோ, ஏதாவது பிரச்சனையா நானும் வரவான்னு கேக்குறான். சரின்னு சொல்லிருங்க. எதுக்கு? என்னங்க, கூட ஒரு 2 பேர் இருந்தா சேஃப் தானே? இப்பதான் சொன்னேன், ஓவரா ஃபில்டர் பண்ணி அவனை ஒரு பெரிய வில்லன் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடாத. என்னங்க? ஆட்டி வாங்குவ. சரி, சக்திட்ட என்ன சொன்னீங்க? நான் பாத்துக்கிறேன்டா, நீ உன் வேலையை பாருன்னு சொன்னேன். அட போங்கங்க, லூசுங்க. சக்தியே வாரேன்னு சொன்னா சரின்னு சொல்ல வேண்டியதானே? 2-3 பேர் போனாதானே அந்த சந்தோஷ்க்கு பயம் இருக்கும். 1000 பேர் போனாலும் அவனா பயப்படணும்னு நினைச்சாதான் பயப்படுவான். தைரியமா இருக்கணும்னு நினைச்சு நடிச்சா கூட நடிக்கலாம். சரி, அத பத்தி பேச டைம்ல போமா. வாரேன், போங்க. கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. பொறுப்பு இருக்கா? சீரியஸ்னஸ் இருக்கா? எனக்கு நான் அசால்ட்டா இருக்கிறது. நமக்கு இருக்கிற பதட்டம், ஒரு படபடப்பு ஒண்ணு கூட கிடையாது. சரி, அப்புறம் கேட்டுச்சா? அட்டி வாங்குவ. கேட்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு சொன்னேன். ஆமாங்க. சரிங்க, போவோமா? போங்க. ஏய், ஹலோ சார், பாரு அந்த பக்கம் திரும்பி போங்க. என்ன உனக்கு? ஒண்ணே இல்ல, நானும் இந்த 4-5 நாளா உன்னை கவனிக்கிறேன். ஒரு மாதிரி டிஃபரெண்டா தெரியறியே. நானா? பிறகு பக்கத்து வீட்டு பொண்ணா? என்னங்க திரு, அடி வாங்குவீங்க. சரி, அதை விடு. என்ன அது? என்ன அதுனா? அதாமா, உன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம். என்ன அது? தெரியலையே. என்னன்னு சொல்லுங்க. வெயிலுக்கு அதுக்கும் முகம் ஃபுல்லா வேர்க்குரு நிறைய வந்துருச்சு. அதனால ஒரு மாதிரி இருக்கா? லூசு, அது இல்ல. பின்ன? அது கொஞ்சம் பிரைட்டா. உன்கிட்ட ஏதோ ஒரு டிஃபரெண்ட் இருக்குடி. சரிதான். நீங்க வேற ஏதோ ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கடைக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னீங்க. போலாமா? ஏய், சரி, வழி விடுங்க, நான் கிளம்புறேன். ஆமா, நான் இல்லாம இவ மட்டும் கிளம்பிடுவா. என்னவா இருக்கும்? சரி, ஓகே. வர ரொம்ப அழகாகிறாளோ என்னமோ. ஓகே, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். என்ன இன்னும் நின்னுட்டே இருக்கீங்க? கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டா உடனே விரட்டிடுவா.
கள்ளி. டிஃப்ரெண்டா என்ன சொல்றாங்க? நம்ம கிட்ட என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? எனக்கே தெரியாம இவங்களுக்கு தெரியுதா? சரிதான். என்னமோ நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி பக்கத்துல வந்து 4 வார்த்தை பேசுறதுக்கு எப்படி எல்லாம் ட்ரை பண்றான். ஏய் திரு, பேட் பாய்டா நீ. சரியா போச்சு போ. வர வர இப்ப ஒரே ஃபன் தான். ஏய் இப்ப ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி ரொம்ப ஜாலியா போகுதுடா. எல்லாம் உன்னோட மாற்றம் தான். டேய் மிந்தியும் இப்படிதான். நீதான் இத கண்டுக்கவே இல்ல. இப்பதான் நாங்க ஏதாவது பேசுனா என்ன பேசுறோம்னு உள்ள வார. ஆமாண்டா, முந்தியெல்லாம் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு போய்கிட்டே இருப்பேன்ல. ஆமா ஆமா, பேச கூட மாட்ட. இப்பெல்லாம் ராம் சார் பேசி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டேய் போதும்டா. சரி சரி, கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா நிச்சயதார்த்தம் சொன்ன, அடுத்து உன்னையும் பேச்ச காணோம். ஏய் நேத்து தானே சொன்னேன், இன்னைக்கு உடனே நடக்குமா? ஓ நேத்து தான் சொன்னியோ? வேணாண்டா ரவி. சரிடா, என்னாச்சு? சிவானி சொன்னாடா உங்க அப்பா அண்ணன் பெரியப்பா எல்லாம் வந்து பேசுவாங்கன்னு. எப்ப வராங்கன்னு தெரியல. ஓ பேசுனா உடனே டும் டும் டும். ஆமாண்டா, உடனேவும் தெரிஞ்சே இப்படி எல்லாம் பேசாதடா. சரி சரி, நிச்சயம் பண்ணிட்டாலே போதும்டா. நீயும் சிவானியும் லவர்ஸ்க்கு மேல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கீழே. கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட் தான். போதும், இனிமேலாவது வேலையை பாப்போமா? கொஞ்ச நேரமாவது கலாய்க்க விடுறா. அப்பா சாமி, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். ஓ நீ உன் கேபினுக்கு போ. சரிங்க அசோக், உங்களை மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடிக்கடி இனிமேல் வாரேன். சரிங்க சந்தோஷ், நீங்க எங்க ஆபீஸ் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து கண்டிப்பா வாங்க. ஓகே ஓகே அசோக். ஏய் ராம், இவன் தானே அந்த சந்தோஷ்? இவனைத்தானே நீ சொன்ன? யாருடா? நீ மறைக்காத, வழிய விடு. ஆமாண்டா இவன் தான். இவன் எதுக்கு நம்ம ஆபீஸ் வந்திருக்கான்? அதுவும் நம்ம மேனேஜர் கிட்ட பேசுறான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்களோ? இருக்கலாம்டா, பேர் சொல்லி பேசிக்கிறாங்கல்ல. எப்படியும் போறான். சரிங்க அசோக், நான் கிளம்புறேன். ஓகே சந்தோஷ். இவன் இந்த ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறானா? ஏய் ஹாய் ராம். என்னங்க, என்ன வேணும்? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. போடா போ, நீ போய் உன் வேலையை பாரு. ஏய் ரவி நீ போ. ராம் நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிடா, போ போ. அந்த சார் சொன்னாதான் கிளம்புவீங்களோ? டேய் போடா, என்னைக்காவது ஒரு நாள் நீ வாங்கி கட்டிக்குவ. பார்க்கலாம் போடா. என்ன என்ன ராம், என்னன்னு ரொம்ப சாதாரணமா கேக்குற? ரெண்டு பேரும் நிறைய தடவை பாத்துருக்கோம். நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசுறோம்ல, அதுக்கு ஒரு கிக்கு வேணாமா? ஏய் உனக்கு என்ன போ? என்ன ராம் கோபமா பேசுற? உன் ராணி அதான் சிவானி என்ன பத்தி எல்லாத்தையும் சொன்னாலோ? சொல்லிருப்பா. நேத்து ஆளு கவிதா கிட்ட பேச மாத்தல, அவளும் கூட சேர்ந்து வாய் பேசினாலே. இங்க பாரு, அவ இவன் பேசுற வேலை வச்சுக்காத. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? சொல்லிட்டு கிளம்பு. எனக்கு பிரச்சனையா? ஐயோ ராம், உனக்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோ. என்னடா? இங்க பாரு, ஏன் விஷயத்துல நீ தலையிடாத. ஓ ராணி சிவானி சொல்றா, அவ சொல்றா, இவ சொல்றான்னு ஏன் விஷயத்துல தலையிட்டு நீ பிரச்சனை பண்ண அப்புறம் நல்லா இருக்காது. நான் இதை முன்னக்கூடியே உன்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை கொஞ்சம் பிடிக்கும். ஏன் கேக்குறியா? கேளுடா. சொல்லு. எங்க வீட்டுக்கு போலீஸ கூட்டிட்டு வந்தது நீதானே? உன்னாலதான் எங்க அப்பா ஜெயிலுக்கு போனாங்க. அதான் அந்த ஒரு நல்ல விஷயத்த நீ செஞ்சேங்கிறக்காக உன்னை எனக்கு கொஞ்சோண்டு பிடிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ உன்கிட்ட பேசுறேன். ஏன் விஷயத்துல நீ தலையிடாத. பேசாம ஒதுங்கி போயிட்டா நானும் ஒதுங்கி போயிடுவேன். ஓ இல்லனா என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேண்டா. ஏன்னா அந்த கவிதாக்கு வேணா நான் சிவானிய பாத்திருந்தேனா சிவானிய ஏன் ராணியா ஆக்கியிருப்பேன். டேய் சொல்றத கேளுடா. அதுங்கள இதுக்கு கோபம். ஆனா நான் தான் அதுக்கு முன்னே அந்த கவிதாவை பார்த்து தொலைச்சிட்டேனே. என் அண்ணனுக்கு பார்த்த பொண்ணுன்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு காமிச்சப்ப ஐயோ அவ அழகுல உண்மையிலே செத்துட்டேன்டா. அப்படி ஒரு அழகு. கல்யாணத்தப்ப கூட பிளான் பண்ணேன். கவிதா கிடக்குற கழுத சிவானி கல்யாணத்துல யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்படியே நாம ஏதாவது உள்ள வந்து சிவானி கழுத்துல தாலிய கட்டிடலாமான்னு. ஆனா நான் அப்படி கட்டிட்டா எங்க அப்பா மேல எந்த குத்தமும் இல்லாம போயிடும். எனக்கு தேவை எங்க அப்பா ஆபீஸோட முழு உரிமையும் எனக்கு வேணும். அதுக்காக மட்டும்தான் விட்டு கொடுத்துட்டு பேசாம போயிட்டேன். இப்பவும் கெட்டு போலடா. உள்ள வந்த நீ ஏதாவது பிரச்சனை பண்ணேனா என் பார்வை சிவானி பக்கம் திரும்பும். ஒன்ன நினைச்சிட்டா நீ அவளை நினைச்சிட்ட, அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். என்ன நீ கண்டுக்காம விடு, நான் உன்னை கண்டுக்காம போய்கிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? டேய் இது ஆபீஸ்னு பாக்குறேன். இல்ல நீ இப்ப பேசுன வார்த்தைக்கு எழுந்து உன் மூஞ்ச உடைச்சிருப்பேன். நீ மூஞ்ச உடைக்கிற வரைக்கும் டேய் நீ இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறடா. மாசம் உனக்கு 25-30 கேக்குள்ள சம்பளம் வருமா? நான்லாம் மாசத்துக்கு 3-4 லட்சம் லாபம் மட்டும் எடுப்பேன்டா. என்கிட்ட போய் நீ டேய் போதும், அளவுக்கு மீறி பேசாம வெளியே போயிடு. அப்புறம் சிவானிய பத்தி பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு தடவை அவளை பத்தி பேச வாய் இருக்காது, தெரிஞ்சுக்கோ. என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நான் தான் சொன்னேனே என்கிட்ட நீ பிரச்சனை வச்சுக்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்ல. இல்லனா ஓ நிஷா போன மாதிரி. ஐயோ பாவம் சிவானியும்
டேய் ஏய் ஓகே ஓகே, ஆபீஸ்ல எல்லாத்தையும் கத்தி கூப்பிட்டுறாத. நான் எப்பவும் என்ன நினைச்சாலும் அதை சாதிச்சு காமிக்கணும்னு நினைப்பேன். ஒன்னும் ஓ விஷயத்துல சிவானி விஷயத்துல எதுவும் நினைக்கல. நினைக்க வச்சிடாத தம்பி. வரட்டா? அப்பா அப்பா, ஒருத்தனை இப்படி உசு பேத்தி அவன் கோபத்தை பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் சிவானிய பத்தி என்கிட்டயேவும்? டேய், இது ஆபீஸ்ங்கறதுனால பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். என்னைக்காவது வெளியே என்கிட்ட சிக்காமையா போவ? அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. பொறுக்கி ராஸ்கல். துளசி, பா என்னடா இப்படி வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உன் கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சு. அவங்க கூட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காம என்னடா தனியா உட்காந்து எதையோ யோசனை பண்ணிட்டு இருக்க? கல்யாண நாள் நெருங்க நெருங்க ஆளே ஒரு மாதிரி இருக்க. என்னடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்ன அப்பாவும் பொண்ணு சாவகாசமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? கல்யாண வேலையெல்லாம் பாக்கலையா? அம்மா வாங்கம்மா. வாங்க பாட்டி. ஏன் அழகி, என்னடி மூஞ்சில இன்னும் கல்யாண கலைய காணோம்? அம்மா அத நானும் பேசிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல, பிள்ளை முகம் வாடிக்கிட்டே இருக்கு. என்னடி, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. கல்யாணம் முடிச்சிட்டா அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு போகணும். இன்னும் 2 நாள் தான் அப்பா அம்மா கூட இருப்பேன். அப்புறம் ஆமா, உங்க அப்பா சீமையில போய் மாப்பிள்ள பாத்திருக்கான். உங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்க போற. இந்த அருக்கு 4 வீட்டை தாண்டுனா ஓ மாப்பிள்ள வீடு. டெய்லி 10 தடவை வந்து ஓ அப்பனையும் அம்மாவையும் பாத்துட்டு போலாம். இருந்தாலும் பாட்டி, என் வீட்ல இருந்த மாதிரி இருக்குமா? அதுக்கு நீ பொண்ணா பிறக்காம இருந்திருக்கணும். பாட்டி வேற என்னமா பண்ண? பொண்ணா பிறந்துட்டா இதான் கதி. கொஞ்ச நாள் தான், அப்புறம் பெத்தவ வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். போங்க பாட்டி. மா துளசி, பா இதுக்காக தான் இப்படி இருக்கியாடா? சந்தோஷமா இருடா. இதோ நம்ம முதலாளி அம்மா தோட்டத்து பக்கத்துல தான் உன் மாப்பிள்ளை வீடு. அப்பா டெய்லி தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் உன்னை பாத்துக்க போறேன். அதை விட உனக்கு இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்றதெல்லாம் நம்ம முதலாளி குடும்பம்டா. மெல்லைய மாமாவும் அவங்க மகன் வீரையாவும். அவங்க இது எப்பவும் தப்பா போகாது. உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. ஆமாண்டி, என் மகன் இருக்கான். உனக்கு மாப்பிள்ளை வீட்டுல ஏதாவது பிரச்சனைனாலும் சொல்லு. அடுத்த செகண்ட் அங்க வந்து நிப்பான். எத்தனை வருஷமா உங்க அப்பா எங்க தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் பிள்ளை நீ. உன்னை பார்க்காம சும்மா விட்டுருவோமா? ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கான். இப்படி மூஞ்ச தூக்கிட்டு உக்காந்து அவனையும் கஷ்டப்படுத்தாத. சரிங்க பாட்டி. பா நானும் டெய்லி இங்க வரேன். நீங்களே என்ன டெய்லி வந்து பாத்துக்கோங்க. பாத்துப்பீங்களப்பா? உன்னை பார்க்காம எப்படிடா? அப்பா டெய்லி வந்துடுறேன். சரிப்பா. அதெல்லாம் எல்லாம் பாத்துக்கலாம். ராமசாமி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது? வீரையா கேட்டுட்டு வர சொன்னான். அதுக்காக தான் நான் வந்தேன். மா நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன். இதுக்கு இந்த வெயில்ல போட்டு? சாயங்காலம் ஆச்சு, இன்னும் என்ன வெயிலு? சரி, நாளைக்கு என்ன விசேஷம்? மறுநாள் கல்யாணம். நாளைக்கு எப்படி நாங்கெல்லாம் வரணுமா? அம்மா வர வேண்டாம்னு எப்படி சொல்லுவேன்? இங்கதான் இல்ல முன்ன இருந்து பாக்கணும். ஐயாவும் வந்தா நல்லா இருக்கும். வருவாரு. அது எப்படி வராம? ஐயாவும் வருவாரு, வீரையாவும் வருவான். சரிங்கம்மா, நாளைக்கே எல்லாரும் வந்துருங்க. இன்னைக்கு நைட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வந்து பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க. நைட்டு நம்ம எல்லாரும் மண்டபத்துல இருந்துட்டு மறுநாள் அப்படியே கல்யாணம். சரி சரி சரி, நாளைக்கு நைட் அப்பனா நாங்க சாயங்காலம் இங்க வந்துடுறோம். சரிங்கம்மா. அப்புறம் வேற ஏதாவது தேவை, பணம் எதுவும்? ஐயோ அம்மா, எதுவுமே வேண்டாம். எல்லாமே வீரையா பாத்துட்டாரு. உனக்கு மறு வீட்டு சீர் முதற்கொண்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. எதுவும் வேண்டாமா? நீங்க நாளைக்கு வந்து முன்ன நின்னா போதும். சரி 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 ராமசாமி, நீ கல்யாண வேலைய பாரு. எதுவும் தேவைன்னா சொல்லு. 2 நாளைக்கு தோட்டத்து பக்கம் வர வேண்டாம். உன் வீட்டு வேலைய பாரு. சரிங்கம்மா. அடியே பாட்டி ஓடி, சொந்த பந்தத்தோட உக்காந்தே பேசிக்கிட்டு. கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல. அவ்வளவுதான். அப்படி இப்படி நினைக்காத. என்னதான் இருந்தாலும் ராமசாமிக்கு மகதான் நீ. புரியுதா? சரிங்க பாட்டி. பாட்டி நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. சரிடி அம்மா. பாட்டி சொல்லுடி. ராணி அக்காவையும் கூட்டிட்டு வாங்க. சரிடி, வாரேன். சரி பாட்டி. சரி, ஏதோ ஒண்ணுன்னா சொல்லி விடு ராமசாமி. கிளம்புறேன். அம்மா உள்ள வந்து ஏதாவது டீ தண்ணி? சொன்னதே போதும். நாளைக்கு வந்து வயிறார சாப்பிடுறோம். சரிங்கம்மா. பா சொல்லுமா. இவ்வளவு நாள் நம்ம அவங்க கிட்ட வேலை பாக்குறோன்னு நம்மள நல்லா பாத்துக்கறாங்கல்ல? ஆமாமா, இவங்க மனசு யாருக்கும் வராது. அப்பா சொல்லுமா. நம்ம தமிழ் மாமாவுக்கு இவங்களோட சொந்தக்கார பொண்ணு தானே பாத்துருக்கு. அப்படிதான் உன் அத்தை கறி சொன்னா. நல்ல வசதி பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா. தமிழுக்கு பிடிச்சிருக்குன்னு சரின்ட்டாங்க. சரி விடு, அவங்க நம்மள மறந்துட்டாங்க. உனக்குன்னு கல்யாணம் முடிவான பிறகு அத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஆமாப்பா விடுங்க. சரிம்மா, நீ எழுந்து உள்ள போ. அப்பா வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு வாரேன். சரிங்கப்பா. கரெக்டா டைம்க்கு வான்னு சொன்னேன். எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வந்திருக்காளான்னு பாரு. இப்படியெல்லாம் லேட் பண்ண கூடாதே. நம்ம மேல உள்ள பயம் போயிடுச்சோ. பயம் உடுத்தணும், பயம் உடுத்தணும். அப்பதான் அவன் நம்ம வழிக்கு வருவா.
நான் பிடிக்கலன்னு சொல்லி அவ வெளிய வந்து சுதந்திரமா சுத்துறா, இன்னொருத்தன் கூட பேசுறா, மேற்கொண்டு படிக்க போறா. முடியாது, இதெல்லாம் முடியவே முடியாது. முகம் இந்த நிலைமைக்கு ஆன பிறகும் எவ்வளவு திமிரு. வரட்டும் வரட்டும். இன்னைக்கு வரலாட்டியும் சரி, நாம சொன்ன மாதிரி அவ வீட்டுக்கு நைட்டு போகணும், அவளை டார்ச்சர் பண்ணணும். அப்பதான் நம்ம வேலைக்கு வருவா. டேய் என்ன உன்னை கூட்டிட்டு வந்தாளா துணைக்கு? ஐயோ, நான் அவ்வளவு கெட்டவன்லாம் இல்ல. நான் கேக்குறத கொடுத்துட்டா நான் என்ன பண்ண போறேன்? அதுவும் சரி, அந்த முகத்தை போய் சரி சரி, எதுக்கு வெட்டி பேச்சு? குடுக்கறத குடுத்துட்டு போங்க. இதோ வாங்கிக்கோடா. டேய், யார் மேல கைய வச்ச? உன்ன அப்பா என்னடா பேசாம ஒதுங்கி போனா எங்களால ஒண்ணு முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? விடுடா விடு. என்ன தைரியத்துல என் பொண்ணு சர்டிபிகேட் எல்லாம் கேட்ட? சொல்லுடா. யோ வாய மூடு. இங்க பாரு, உன் பொண்ணு ரொம்ப மோசம். அவ சப்போர்ட்டுக்கு என்கிட்ட வராத. இத்தனை நாள் நான் தான் முக்கியம் ஏன் பின்னாடி சுத்தினா. நான் வேண்டான்னு சொன்ன 2-3 மாசம் ஆகல. இப்ப என் ஃப்ரெண்டு கௌதம் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை வீட்டுல வச்சு கண்டிக்கிறத விட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட்டுக்கு என்கிட்ட சண்டைக்கு வர? லூசாயா லூசா நீ? வாய மூடுறா. பெத்தவன்ட்டே பெத்த பிள்ளைய பத்தி தப்பா பேசுறியா? உன் நாக்கு அழுகிடும்டா. என் பிள்ளைய பத்தி நீ ஒரு வார்த்தை பேசாத. இங்க பாரு, உனக்கு பிடிக்கலையா பேசாம போயிடு. என் பொண்ணு வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும். தேவையில்லாம தலையிட்டு நீ ஏதாவது அவகிட்ட வம்பு வச்சுக்கிட்ட என்னையா என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேண்டா. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னா உன்னை ஒண்ணும் இல்லாம கூட ஆக்குவேன். என்ன கொலகாரனா மாத்திராத. இந்த அளவுக்கு போயிட்டியா? இனியும் நான் பேசாம இருந்தா நல்லதுக்கு இல்லடா. டேய், இங்க வாங்கடா. அப்பா கவிதாவை விட சிவானி அவ்வளவு அழகு. அட அட, தோணுச்சு கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம அண்ணனுக்கு பதிலா நான் தாலி கட்டிடலாமான்னு. இருந்தாலும் நான் தான் விட்டுட்டேன். இப்ப கூட நீ ஏதாவது பிரச்சனை பண்ண என் பார்வை அவ பக்கம் திரும்பும். கோபத்தை குறைச்சுக்கோ, இல்லாட்டி ஓ நிஷா போன இடத்துக்கே சிவானியும். ஹே ராம். சிவானி, என்ன ராம், எதுக்கு இங்க வர சொன்ன? ஒன்னும் இல்லம்மா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. என்ன என்ன திடீர்னு? திடீர்லாம் இல்ல, காலையில இருந்து உன்னை பார்க்கல. சரிதான் ராம், நீ யாட்டுக்கே மெசேஜ் பண்ணி இங்க வான்னு சொல்லிட்ட. நந்தினி 1000 கேள்வி கேக்குறா. இப்பெல்லாம் உன்னை நம்பி வந்து தனியா வீட்டுக்கு போக வேண்டியிருக்குன்னு. நந்தினிய கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஐயோ, நீ அப்படி சொல்லலையே. சொல்லியிருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேன். கூட்டிட்டு வா. இதுல நான் சொல்ல வேண்டிய என்ன இருக்கு? உனக்கும் துணைக்கு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. சரிதான். சரிதான், கூட்டிட்டு வா. சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்லனா பேசுறதுக்கு முக்கியமானது ஒண்ணும் இல்ல. என்ன என்ன? ஒண்ணும் இல்ல ராம். வா உக்காரு. வேண்டாம், இருக்கட்டும். சரிதான். உங்க அண்ணன் கூப்பிட வரேன் இருக்கானா? எத்தனை மணிக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அப்பனா கிளம்புறியா? கிளம்புறியாவா? உங்க அண்ணன் வந்தா கிளம்பு. ஹே ராம், கிண்டலா? உனக்காக அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன். வந்ததும் ஈஸியா கிளம்புங்கற. ஆமால. என்ன ராம், ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? என்ன? அது சிவானி. சொல்லு ராம். அது நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேல. இனி எந்த விஷயம்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவேல. என்னாச்சு ராம், ஏதாவது பிரச்சனையா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது உனக்கு சின்ன ப்ராப்ளம் ஏதா இருந்தாலும் சரி என்கிட்ட உடனே சொல்லிரு. மறக்காம சொல்லுவேல. சொல்றியா ராம்? சரிம்மா, இது சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஒன்னும் இல்ல ராம், நீ நார்மலா தானே பேசுற. ஆமாமா, சாரி சிவானி, என்னால உன்கிட்ட சொல்ல முடியல. சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுனானு. சும்மாவே அவங்க குடும்பத்தை பார்த்து நீ ரொம்ப பயப்படுவ. அவன் இப்படி எல்லாம் பேசுனான்னு தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதான் உன்கிட்ட சொல்லலமா. ஆனா அவன் அந்த ஒரு வார்த்தை சொன்னா பாத்தியா, நிஷா உனக்கு இல்லாத மாதிரி சிவானியோன்னு. மனசு வலிக்குது. என்ன நீ நம்பிட்டு? என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ நல்லா இருக்கணும். உன்னை நான் பாதுகாப்பா பாத்துக்கணும். ராம், ஹே ராம். சிவானி. என்ன ராம்? ஒண்ணு இல்லம்மா, சூடா டீ சாப்பிட போலாமா? டீ சாப்பிடவா? சாப்பிடணும்னு தோணுது. கூட வாரியா? ஜாலியா கூட்டிட்டு போறேன். ஏ ராம், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னம்மா? இல்ல, நேத்து நான் உன் கூட பைக்ல வந்தேன். இன்னைக்கு அந்த மாதிரி கூட்டு போகணும்னு உனக்கு ஆசை. அதுக்காக தானே இப்படி வர சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருக்க. பாரா சிவானி, ரொம்ப அறிவுமா. அழகா கண்டுபிடிச்சிட்ட. நான்லாம் யாரு? யாரு? ராம்க்கு பொண்டாட்டியாக போறவல்ல.
சரிதானே? ரொம்ப சரிம்மா. சரி வா போலாமா? ம், ஆனா 10 நிமிஷம் அதுக்குள்ள கிளம்பிடுவேன். சரி வா. ம். உன்னை இப்படியே நான் சந்தோஷமா பாத்துக்கணும்டி. அதான் என் ஆசை. லவ் யூ டி சிவானி. ஐயா சொல்லுங்க ஐயா. டேய் இவனை அடிச்சு போட்டு அவளை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. ஐயா பப்ளிக்ல வச்சு இவனெல்லாம் கேட்க யாரா வருவா? அடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டுருங்க. அவளை கூட்டிட்டு நம்ம இடத்துக்கு வாங்க. சரிங்க ஐயா. டேய் இங்க பாரு, எங்க அப்பா மேல கைய வச்ச. என்னடி பண்ணுவ? ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதை கேட்டா உன்னை வாழ விடுவேன்னு சொன்னேன். கேட்காம உன் திமிருக்கு ஆடுறியோ? இந்நேரம் சர்டிபிகேட்டை கொண்டு வந்திருந்த உன் போக்குக்கு போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டியேமா. இதுக்குரிய பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அடிச்சு போட்டு தூக்கிட்டு வாடா. டேய் வேண்டாம். என்னடா பயமுடுத்துறியா? ஆமா ஆமா பயம்தான். பயத்தை பாத்துரு. சூப்பர் சூப்பர். அப்படித்தான். ஐயோ இவனா? டேய் வளர்ந்தவனே பாத்தியா? பார்த்தேன்டா. என்னடா பண்ணலாம்? பின்னாடி கூட அப்படியே கிளம்புறது நல்லது. சரி வாடா போயிடலாம். ஐயா ஐயா ஐயா. என்னடா? இந்தாங்க ஐயா, இத பிடிச்சுக்கோங்க. எங்க 2 பேத்துக்கும் வயிறு சரியில்லை. பயங்கரமா கலக்குது. ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம். புதுசா வந்த அண்ணா கிட்ட நீங்க பேசிட்டு இருங்க, உடனே வந்துருவோம். ஏய் இப்போ வந்துடுறோம் யா. வளர்ந்தவனே. டேய் 2 நிமிஷம் யா. அறிவு கட்டவங்க. திரு நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. பேசாம போயிடு, இல்ல நீ தான் கஷ்டப்படுவ. அதெல்லாம் பாத்துக்கலாம். வாசுவி இப்போ வரைக்கும் அதாவது சந்தோஷ் இங்க வந்து நின்னுட்டு இருந்தான் பாத்தியா? அதுக்கப்புறம் கவிதா வந்தது, அவங்க அப்பா வந்தது, எல்லாத்தையும் பக்காவா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேல. சூப்பரா பண்ணிட்டேன் திரு. அச்சடி பிரிண்ட் வேற. ஓகேமா. அப்படியே உன்னோட ஃப்ரெண்டோட அப்பாவோட அம்மா போலீஸ்னு சொன்னியே. ஐயோ திரு, என் ஃப்ரெண்டோட அப்பாவோட அம்மா இல்ல, என் ஃப்ரெண்டோட அம்மா. மகளிர் போலீஸ். இத அவங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணிடுறியா? ஓகே திரு, தாராளமா. டேய் என்னடா பண்றீங்க? இருடா சென்ட் பண்ணிக்கிறேன். அதுங்களும் அவசரப்படுற? வேணாண்டா. எதடா வேண்டாங்கிற? உங்க அப்பா ஜெயில நீ இல்லாம கஷ்டப்படுறாராம். கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாடா. திரு வேண்டாம். இதுக்கெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இங்க பாரு, நான் கஷ்டப்படுறது படாதது நான் பாத்துக்கிறேன். இனி அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையோ யாரையாவது இப்படி ஏதாவது டார்ச்சர் பண்ண இந்த வீடியோ போலீஸ்க்கு போகும். அப்புறம் கவிதா யூஎஸ் கிளம்புறதுதான். அதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்த நீ உங்க அப்பா கூட ஜெயில போய் தான் உட்காந்துருப்ப. நான் அதாக்கும் இதாக்கும் ஆச்சா பூச்சா நீ குதிச்சாலாம் ஒன்னத்துக்கும் ஆகாது. காலி கன்ஃபார்ம். என்ன சொல்ற? டேய் இல்லடா இல்ல, இதுக்கு நீ கண்டிப்பா கஷ்டப்படுவ. உன்னையும் சேர்த்து கவனிச்சுக்கிறேன். சும்மா விட மாட்டேன்டா. வாசுகி தப்பிச்சிட்டான் மட்டும் நினைக்காத. என் பேச்ச கேட்டு எனக்கு அடங்கி நீ போகாத வரைக்கும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். டேய் போடா. ஏய் சீ போ. உங்களுக்குலாம் நான் யாருன்னு காமிக்கிறேன். வாசுகி. வாசுகி என்னமா? திரு என்ன விட்டுட்டு போயிராத. வாசுகி இங்க பாரு. திரு அவங்க மயங்கிட்டாங்க. வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். தூக்குங்க திரு, பேச நேரம் இல்ல. சரிங்க. வாசுகி